விளங்கிக் கொள்ள இந்த மாலை வேளை எங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுப்பீராக, எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்துவீராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாலை வேளை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் எங்களை விடுதலையாக்குவதாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே கட்டுகள், கவலைகள், போராட்டங்கள் இந்த மாலை வேளை வசனத்தை நிமித்தம் விடுதலை உண்டாக. ஆண்டவரே, கர்த்தர் தாமே வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு வசனத்தை கொடுத்து எங்களை குணமாக்குகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 15:17. அதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு சொல்லுங்கள், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லுங்கள். பார்க்கலாம், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சகோதரி வாசிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 வாசிங்க பார்க்கலாம். 17வது வசனத்தை. நீங்கள் ஓய்டிங் என்ற வார்த்தை. ஸோ அந்த நிலைத்திருக்குதல் என்றாலே உறவு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுதான் இயேசு இங்கே வலியுறுத்துகிறார் இந்த 15வது அதிகாரம் முழுவதும். அதை நான் இப்போ பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பேனாவும் டைரி இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ளுமாறு உங்களை அன்பாய் பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 முதல் 11, முதல் 11 வசனங்கள் எதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால், இயேசுவோடு உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி? இயேசுவோடு உள்ள உறவு. யோவான் 15 1 முதல் 11. ரெண்டாவது யோவான் 15 12 முதல் 17. விசுவாசிகளோடு உள்ள உறவு. ஸோ 15 முதல் 11 வசனங்கள் இயேசுவோடு உள்ள உறவு. 12 முதல் 17 விசுவாசிகளோடு உள்ள உறவு. யோவான் 15 18 கிட்டத்தட்ட 15வது வசனம் வரைக்கும் உலகத்தோடுன சக மனுஷர்கள், விசுவாசிகள் அல்லாத பிறர், உலகத்தோடு உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் வித் த வேர்ல்ட். ஸோ யோவான் 16 33வது வசனம் பிதாவோடு உள்ள உறவு. So relationship with Jesus, relationship with believers, relationship with the world, relationship with the Father. So 4 உறவுகள் யோவான் 15-16 வலியுறுத்தப்படுகிறது. 4 எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமா சொல்லிடலாமா? என்ன உறவுலாம் இருக்கு? இயேசுவோடு உள்ள உறவு, விசுவாசிகளோடு உள்ள உறவு, உலகத்தாரோடு உள்ள உறவு, உலகத்தோடு உள்ள உறவு. இல்லை உலகத்தார் மீன்ஸ் விசுவாசி. யாரெல்லாம் விசுவாசிகள் அல்லையோ, மற்றவங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, வேலை பார்க்குறவங்க, நம்ம சொந்த பந்தங்க, ஆண்டவர் அறியாதவங்க, அவங்களோடு உள்ள உறவு. 16 அதே அதிகாரம் 33 வசனம் வரைக்கும் பிதாவோடு உள்ள உறவு. ஸோ உறவுகளை ஆண்டவர் பேசுகிறார். ஸோ இங்கே ஏன் இந்த வசனம் வரணும், ஏன் இது ஆண்டவர் கற்பிக்கிறார் என்பதை ஒரு 6 காரியங்களாக நான் விளக்க ஆசைப்படுறேன். நீங்கள் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி தான் பேசிட்டு வராரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உறவாடணும் அப்படின்னு சொல்லி அன்பை பற்றி பேசிட்டு வராரு. நீங்கள் மேலே 10 12 14 வசனங்களை வாசிங்கன்னு சொன்னால் அது அன்பு என்ற வார்த்தை வருது. 10வது வசனம், 12வது வசனம், 14வது வசனம், இந்த 3 வசனங்களை வாசிங்கன்னா அன்பு என்ற வார்த்தை வருது. இப்படி அன்பை பற்றி பேசிட்டு வர்றவர் மீண்டுமா என்ன சொல்கிறாருன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். என்னடா மேலே பேசிட்டு வந்தவர் திருமையாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் தன்னுடைய நிருபத்தில் ஒன்று சொல்கிறாரு, சில காரியத்தை மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை நினைப்பூட்டுவது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சில நேரம் பாருங்கள், நம்ம பிரசங்கியாளர்கள், நீங்கள் சபைக்கு வருவீங்க, திடீர்னு நீங்கள் படித்த சண்டே ஸ்கூல் வசனங்களையே பாஸ்டர் எடுத்து விளக்கலாம். அப்போது உங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது, ஐயோ நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோமே, வீட்டில் இருந்து படிச்சிட்டோமே, சின்ன வயசில் படிச்சிருக்கிறோமே, இதே தானே பாஸ்டர் பேசுகிறாரு, நம்ம பாட்டில் வேற எதையாவது மண்டையில் சிந்திச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம
ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை பேசுகிறார் சொன்னா இது எனக்காக பேசுகிறார், என்னுடைய வாழ்க்கைக்காக பேசுகிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஜீசஸ் இஸ் ரிப்பீட்டிங் ஹிஸ் தீம் ஆஃப் லவ் இன் திஸ் சாப்டர். ஸோ மீண்டுமாக அந்த தீமை வலியுறுத்துறாரு. அது மாத்திரம் அல்ல, இந்த வசனம் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17வது வசனம், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். இது எப்படி முடியுதுன்னு சொன்னா, இந்த 15வது வசனம் முழுவதும் எதை பத்தி பேசுறேன்னா, கனி கொடுக்கறத பத்தி பேசுறார். அந்த கனி கொடுக்கறதுடைய கிளைமேக்ஸ் எதுல போய் முடியுதுன்னு சொன்னா, ஒருத்தங்கள நீங்க அன்பு கூறணும். அது எப்படி முடியணும்? வெறும் கனி கொடுத்துட்டு போறது கிடையாது. கனி கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கை எதுல போய் முடியும்னு சொன்னா, நீங்கள் அன்பாயிருக்க வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துறார். மூன்றாவது, இந்த வசனம் ஏன் ஆண்டவர் இங்க பேசுறாரு சொன்னா, இது சீஷர்களுக்காக பேசுறாரு. மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் எழுதப்பட்ட முதல் ஆடியன்ஸ் யாருன்னு சொன்னா, அங்க அமர்ந்திருக்கிற சீஷர்களுக்கு ஆண்டவர் மரிக்கிற முந்தின ராத்திரியில உட்கார்ந்து தான் இந்த வசனங்களை பேசுறாரு. கிட்டத்தட்ட 13வது அதிகாரம் கடைசி பகுதியில இருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் நீங்க ரெட் லெட்டர் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா முழுமையா ரெட் லெட்டர்ல இருக்கும், சிவப்பு எழுத்துல இருக்கும். ஏன்னா முழுமையா அதை யார் தான் பேசுறா? இயேசு கிறிஸ்து பேசுறார். அவருடைய கடைசி உபதேசம், அடுத்த நாள் மரிக்க போறாரு, முதல் நாள் ராத்திரியில உட்கார்ந்து தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவுரை கூறுறாரு. ஏன் அறிவுரை கூறுறாரு சொன்னா, அவர் பரமேறின பிற்பாடாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சீஷர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றது, பகைச்சுக்கிட கூடாது. பகைச்சுக்கிட்டா என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை பத்தி ஊழியம் செய்ய முடியாது, அறிவிக்க முடியாது, அது சாட்சியை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, எப்பா நீங்க நான் போனதுக்கு அப்புறம் சண்டையை போட்டுறக்கூடாது, சமாதானம் இல்லாம போயிடக்கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி நான் இருக்கும்போது இந்த அன்பை கடைபிடித்தீர்களோ, நான் மேல போன பிற்பாடாகவும் இந்த அன்பு பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அது மாத்திரம் அல்ல, நான்காவது ஏன் இந்த வசனம் இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது அதில் சோ தட் என்கிற ஒரு வார்த்தை வருது பாரு. ஸோ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால என்ற ஒரு வார்த்தை அதில் வருது பாரு. அப்போ ஏற்கனவே 11வது வசனத்தில் அந்த வார்த்தை வருது. 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 11வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கக்கூடிய அற்புதமான வசனம், எடுத்து வாசிக்கலாமா? 11வது வசனம் verse 11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ சந்தோஷம் நிறைத்திருக்கும்படிக்கு அதனால சொல்றேன், so that I am telling this அப்படின்ற வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாரு. இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொன்ன 17வது வசனத்திலே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அடுத்து 16:1 வாசிக்க போறோம். 16 அடுத்த அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போறோம். இந்த வார்த்தை வருது பாருங்க, அழகான வார்த்தை பாருங்க. 16:1, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் முக்கியம். நீங்க இதை பண்ணக்கூடாது, அதனால உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்படி செய்யக்கூடாது, ஒரு நோக்கத்தை குறிக்கிற ஒரு வார்த்தைகள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, நோக்கத்தை குறிக்கிற வார்த்தை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது. அஞ்சாவது ஏன் இதை பத்தி ஆண்டவர் பேசுறாருன்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த வசனத்துக்கு, இந்த வசனம் வரைக்கும் அன்பு என்ற வார்த்தை வரும். 17வது வசனம் வரைக்கும் நீங்க இன்னைக்கு வீட்டில் போய் வாசிங்க இந்த அதிகாரத்தை. 17வது வசனம் வரைக்கும் எதுதான் வரும்? அன்பு என்ற வார்த்தை வரும். 18ல இருந்து என்ன ஆரம்பிக்குன்னு சொன்னா, 18வது வசனம் ஒரு நிமிஷம் போடுங்க தம்பி. அதுல இருந்து அந்த தீமே மாறி, தலைப்பே மாறிடுது பாருங்க. உலகம் உங்களை பகைத்தால், இந்த பகைக்கிற என்ற வார்த்தை இதுவரைக்கும் வரல. 17வது வசனம் வரைக்கும் நீங்க அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகிதரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறவர். இப்போ அன்புல இருந்து வார்த்தை எதுக்கு நேரா போகுது? பகை என்கிற வார்த்தைக்கு நேரா போகுது பாரு. அப்போ அடுத்த சில காரியங்களுக்கு இந்த வசனம், இந்த 17வது வசனம் நம்ம இப்போ வாசித்தோம் பாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இவைகளை ஏன் கற்பிக்கிறார் சொன்னா, அந்த இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு சொன்னா, இவைகள் என்றால் இதை மட்டும் கற்பிக்கிறேன்னு சொல்லல, இவைகளை கீழே உள்ள காரியத்தெல்லாம் அடங்கி சொல்றார். இந்த உலகம் உங்களை பகைக்க போகுது, ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். பகையின் மத்தியில் அன்பு கூற வேண்டும். எல்லாரும் அன்பு கூறுற டைம்ல அன்பு கூறுறது வேற, ஆனா பகைக்கிற சூழ்நிலையில அன்பு கூறுறது வேற பாருங்க. அதனால இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாரு. நம்ம யோசிக்கலாம், ஐயோ அன்பு கூறுறது ஈஸி தானே, சாதாரணமான விஷயம் தானே. ஆனா இங்க இயேசு சொல்லும் போது பகையின் மத்தியில நீங்க என்ன பண்ணணும்? அன்பு கூறணும் என்கிற விஷயத்தை பேசுறார்.
இப்போ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன், உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. ஸோ புதிய ஏற்பாட்டில் எந்த சீசன் அன்பை பற்றி பேசுகிற சீசன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அன்பு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த சீசன் ஞாபகம் வரும்? பழைய ஏற்பாட்டில் சீசனாக இருக்கட்லாம், இல்லை அப்போஸ்தலனாக இருக்கட்லாம், யாருனாலும் இருக்கலாம். அன்புன்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள்? யோவான் ஞாபகம் வருது. வேற யாரு ட்ரை பண்ண விரும்புறீங்களா? யோவான் ஞாபகம் வருது. வேற அன்பு பற்றி வேற யார் பேசுகிறா புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்க? ஐயோ, அன்பு பற்றி வேற யார் பேசுகிறா? பேதுருவா? பவுல் எங்கே பேசுகிறாரு? 1 கொரிந்தியர் 13 பேசுகிறார். அப்போது யோவான் சொல்கிறோம், பவுல் சொல்கிறோம். ஆனால் ஒரு போதகர் சொல்கிறாரு யோவானும் கிடையாதா, பவுலும் கிடையாதா, யார் தெரியுமா? பேதுரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால் பேதுரு மாமியார் சுகம் இல்லாமல் இருக்கும்போது ஜோமனை சொன்னாராம். ஏசப்பாவை கூப்பிட்டு என்ன பண்ணார்? ஆண்டவரே, எங்கள் மாமியாருக்கு என்ன இருக்குது? உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்குது, ஜுரம் அடிக்குது, கடும் ஜுரம். பேதுருவின் மாமிக்காக பேதுரு இயேசுவை கூப்பிட்டு ஜோமனை சொல்கிறாரு. பார், இன்னைக்கு நிறைய பேர் மாமியார் பரலோகத்துக்கு போகணும்னு ஜோம் பண்ணிருக்காங்க. ஆனால் அதன் மத்தியில் இவர் எப்படி ஜோம் பண்ணுறாரு? மாமியார் உயிரோடு இருக்கணும், வாழணும். அப்போ யாருக்கிட்ட அன்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேதுருக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு பாரு. அப்போது இயேசு கிறிஸ்து இப்போ மட்டும் இந்த வசனத்தை சொல்லலை, 13வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். அதை நம்ம வாசிக்க போகிறோம். அங்கேருந்து நம்ம தொடங்க போகிறோம். 13:34 வேகமாக திருப்பிக்கோங்க. நீங்கள் மீதி இருக்கிற ஒரு 40 நிமிஷம் இருக்குது. 40 நிமிஷத்தில் வேகமாக திருப்பி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் என்று உங்களுக்கு காத்திருக்கிறது. 13:34 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளை. அது ரொம்ப முக்கியம். ஸோ லவ்விங் ஒன் another இஸ் அ கமெண்ட்மெண்ட். அது ஒரு கட்டளை. சத்தமாக சொல்லுங்க, அது ஒரு கட்டளை. ஆண்டவர் எனக்கு இது ஒரு யோசனை அப்படின்னு சொல்லலை, எனக்கு மனசுல உதித்த ஒரு ஐடியான்னு சொல்லலை, இல்லை ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லலை. சஜஷனுக்கு தமிழ் என்ன சொல்லலாம்? இது ஒரு பரிந்துரையாக நான் சொல்றேன், இது எனக்கு ஒரு யோசனையாக நான் சொல்றேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை லவ்விங் ஒன் another இஸ் நாட் அ சஜஷன், இஸ் நாட் அ ஐடியா, ரேதர் இட்ஸ் எ கமெண்ட் டு பி ஒபேட். அது ஒரு கட்டளை, கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டளை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த கட்டளைக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார் என்றால் அதுக்கு நம்ம நோ சொல்றதுக்கு நம்ம யாரும் கிடையாது. ஆண்டவரே நீர் கொடுத்த கட்டளைக்காக நன்றி, இந்த கட்டளையை நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஆமென். லவ்விங் ஒன் another இஸ் எ கமாண்ட்மென்ட் டு பி ஒபேட். அது ஒரு கட்டளை இருக்கிறது. அன்பு கூறா விட்டால் என்ன நடக்கும்? அதை பத்தி இப்ப பேச போறோம். நம்ம அன்பு கூறா விட்டால் பைபிள் நம்மள என்ன சொல்லுது? வேகமா 1 யோவான் நிருபத்தை திருப்பிக்கோங்களா. அதுதான் அன்பின் நிருபம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அன்பின் வார்த்தைகள் பல கடந்து வருது பாருங்க. 1 யோவான் 4 திருப்ப போறோம். அன்பு கூறா விட்டால், அவங்கள பைபிள் என்ன சொல்லுது? வேகமா நம்ம வாசிக்க போறோம். 1 யோவான் 4:20 போடுங்க. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஓகே, ஃபர்ஸ்ட் யாரா? ஹீ இஸ் a liar. அவன் ஒரு பொய்யன். பைபிள் என்ன சொல்லுது? ஒருத்தர் அன்பு கூறாவிட்டால் அவர் யாரு? பொய்யன் அப்படின்னு சொல்லுது. பைபிளில் பொய்யன், பொய்க்கு பிதா அப்படின்னு யாரை பற்றி சொல்லியிருக்குது? பிசாசை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அன்பு கூற தெரியாவிட்டா அந்த ஆளுக்கு பேரு அவர் மனுஷனே கிடையாது. அவர் யாரை மாறிடுறாரு? பிசாசா மாறிடுறார் பாரு, குட்டி சாத்தானா மாறிடுறார் பாரு. இப்போ பாருங்க, அப்போ இதே வசனத்தில் மீதி உள்ள பகுதியை படிங்க. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஓகே, ஒருத்தரால் அன்பு கூற முடியாவிட்டால் அவர்கள் பொய்யன். 2வது, அவர்களால தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. They cannot love Christ. ஒருத்தரால சக விசுவாசிட்ட அன்பு கூறாவிட்டா அவங்கள பைபிள் சொல்லுது பொய்யன். 2வது அவங்கள பத்தி சொல்லுது அவங்களால யார்கிட்ட அன்பு கூற முடியாது? தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. 3வது பைபிள் என்ன சொல்லுது? இதே 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை படிக்க போறோம். 7-8 போடுங்க தம்பி. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஸோ பொய்யன், தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது, தேவனை அவங்க அறியவே முடியாதான். தேவனை அறிய முடியாது. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போதுப்பார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது 2வது படிப்பாரு. அது அன்பு கூற முடியாது, தேவனை அறியவே முடியாதுன்னு சொன்னா அவங்களால விசுவாசியா இருக்க முடியுமான்னு யோசித்து பாரு. அன்பு கூறவே முடியாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல,
ஒன்று யோவான் 3வது அதிகாரம், அப்படியே முந்தின அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 3வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்க போறோம். 1 யோவான் 3:14 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி பகுதி பாருங்க. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அவங்க எதுல இருக்கிறாங்களா? மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஸோ அன்பு கூறாவிட்டால் அவங்க யாரு? பொய்யன். 2வது, தேவனிடத்தில் அவங்களால அன்பு கூற முடியாது. 3வது, அவங்களால தேவனை அறிய முடியாது. 4வது, அவங்க எதுல நிலை கொண்டிருக்கிறார்கள்? மரணத்துல நிலை கொண்டிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுது பாரு. அப்போ 1 யோவான் 3:11 3 வசனங்களுக்கு பின்னாடி போய் பாருங்க. அந்த வசனம் சொல்றதை பாருங்க, அற்புதமா இருக்குது பாரு. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. அப்போது ஒரு கட்டளையாக இருக்கிறது, ஒரு விசேஷமாக இருக்கிறது. இப்போ ஏன் அன்பு கூறணும்? இப்போ நான் இங்க இருக்கேன்னு சொன்னா அங்கே ஒரு சகோதரர் இருக்கார், இங்கே ஒரு சகோதரர் இருக்காங்க, சக விசுவாசிகள் இருக்கிறாங்க. இப்போ நான் ஏன் உங்களை அன்பு கூறணும் அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் உங்களை அன்பு கூறணும்? நான் ஏன் சக விசுவாசி அன்பு கூறணும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் உங்களை அன்பு கூறணும்? ஏன் சக விசுவாசி அன்பு கூறணும் அப்படின்னா பைபிள் திருப்பிக்கோங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம படிக்க போறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்க போறோம். அது எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இப்போ 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்கள் என்றால் நம்மளை ஒருமனப்படுத்துறது, நம்ம 2 பேரை ஒருமனப்படுத்துறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்து நிமித்தம் தான் இன்னைக்கு எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அது என்ன விஷயம்? நம்ம 2 பேரை ஒருமனப்படுத்துறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால தான் நீங்களோ நானும் சேர்ந்துருக்கிறோம். புரியுதா புரியலையா? இப்போ பக்கத்தில் ஒரு விசுவாசி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு பேக்ரவுண்டில் வாழ்ந்தவங்க, எங்கேயோ ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்தவங்க, எங்கேயோ ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தவங்க, ஏதோ ஒரு கிராமத்தில் வசித்தவங்க, எங்கேயோ பிறந்தவங்க. ஆனால் ஆண்டவர் இன்று கூட்டு வந்து பக்கத்தில் உள்ள சேர்ல உட்கார வச்சிருக்கிறான்னு சொன்னா 2 பேரையும் கனெக்ட் பண்ற விஷயம் என்னன்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து தான் 2 பேரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு பாரு. அப்போ அந்த ஒருமனத்தை நம்ம பிடிக்கணும், அன்பு கூற வேண்டும் பாரு. ரொம்ப முக்கியம் பாரு. நம்மளால ஏன் அன்பு கூற முடியவில்லை? ஏன் அன்பு கூற முடியவில்லை? அந்த அன்பு கூறதை எப்படி மேற்கொண்டு நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போறோம் பாரு. அன்பு கூற முடியாதவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இயேசுவின் அன்பை முதலாவது இருதயத்துக்குள்ள எடுத்து அன்பு கூற வேண்டும். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் அன்பை இருதயத்துக்குள்ள நம்ம எடுக்கணும். முதல்ல இயேசு எப்படி என்னை அன்பு கூர்ந்தார் அந்த விஷயத்தை மனசுக்குள்ள ஏத்துனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு நபரை நம்மளால அன்பு கூற முடியும் பாரு. இல்லாட்டி மனசுல என்ன இருக்கும்? வஞ்சனை இருக்கும், கசப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும் பாரு. ஒரு சம்பவத்தை வாசிக்க நேர்ந்தது பாரு. ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் அவங்களுடைய மகளுக்கு ஒரு ஒரு கிட்னி ஃபெயிலியர் என்கிற ஒரு டிசீஸில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வாழும்போது அந்த சின்ன மகள் பாரு, அந்த மகளுக்கு ஒரு கிட்னி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை பாரு. ஸோ அப்போ அந்த தகப்பனார் என்ன பண்ணுறாரு சொன்னால், நான் என்னுடைய கிட்னி எடுத்து அந்த சின்ன பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கிட்னி எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கு, பயங்கர வேதனை, பயங்கர கஷ்டம். அப்போ அவரை பார்க்கும்போது அவர் முகத்தில் எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை அவர் முகத்தில் பார்க்க முடியல. சந்தோஷமா இருக்காரு. ஏன் சந்தோஷமா இருக்காரு சொன்னா, என்கிட்ட கிட்னி போனாலும் இந்த கிட்னி இப்போ யார்கிட்ட இருக்குது? என்னுடைய மகள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அன்பு பார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை அன்பு கூர்ந்தாருன்னு சொன்னா அவர் வெறுமனே அன்பு கொள்ள தம்முடைய அவ்வளோ ரத்தத்தையும் ஊற்றி அவரிடத்துல ஒரு ரத்தம் கூட இல்லாமல் அப்படி நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த அன்பை ஒருத்தர் உள்வாங்கிட்டா இன்னைக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையோ இல்லை அன்பு கூறுற விஷயத்திலையோ நம்ம எத்தனைனாலும் கடனாளிகளாக இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது அன்பு கூறுறதுல நீங்கள் என்ன ஆயிடக்கூடாது? கடனாளிகளாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவருடைய ஆலோசனை அல்ல, ஆண்டவருடைய யோசனை அல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு பரிந்துரை பண்ணல, ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. ஐயோ எனக்கு இவங்களை அன்பு கூற முடியாது, அன்பு கூற முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்மளாம் ஆண்டவருக்கு சத்துருக்களா இருக்கும் போதே ஆண்டவர் நம்மளை அன்பு கூர்ந்தாராம். நம்மளாம் யாரா இருந்தோமா? ஆண்டவருக்கு சத்துருக்களா இருந்த போதே அன்பு கூர்ந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளால சக விசுவாசிகளை அன்பு கூறாமல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. சத்துருக்களா இருக்கும் போதே என்னை தேடி ஒரு ரட்சகர் மேல இருந்து வந்திருக்கிறாரு. பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டுட்டு தூதர்கள் அவரை 24 மணி நேரம் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர நடு வாரத்தில் வர்றது பெரிய கஷ்டமா இருக்குது பாரு. 24 மணி நேரம் ஆராதிக்கிற அந்த பரலோக மகிமையை விட்டு மனுஷர்களாகிய நம்ம மத்தியில வந்து வாசம் செய்யணும் சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்ல? பெரிய அன்பு இருக்கிறதுனால தான் அவர் மேல இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இறங்கி வந்திருக்கிறார். அப்போ அந்த அன்பை ஒருத்தர் உட்கொள்வார்கள் சொன்னா
ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிடும், அன்பு வர ஆரம்பிச்சிருப்பார். வஞ்சனையோ பொறாமையோ எந்த ஒரு காரியமும் அவங்களுக்குள்ள இருக்காது பாரு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பாரு. இப்போ ஒரு 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 இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல ஆசைப்படுறேன் பாருங்க. ஒரு 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 இல்லஸ்ட்ரேஷன், அதாவது பர்த் மார்க்குன்னு சொல்லுவாங்க. பர்த் மார்க்குன்னு சொன்னால் பிறப்பு குறி அப்படின்னு சொல்லலாம். பிறப்பு குறின்னு சொன்னால் நம்ம பிறக்கும் போதே நம்முடைய சரீரத்தில் சில அடையாளங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மச்சம், மோல்னு சொல்லுவாங்க. மச்சம் இருக்கும், ஆமாவா இல்லையா? ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை பார்க்கும்போதுலாம் என்ன தோணும், நமக்கு ஆண்டவர் ஒரு என்ன கொடுத்திருக்கிறார், ஒரு பர்த் மார்க் கொடுத்திருக்கிறார். ஒரு பிறப்பு குறியை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 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 பெரிய பிராண்டட் பல பிராண்ட்ஸ் நம்ம இந்த உலகத்தில் இருக்குது. ஒரு ஷர்ட்டோ ஒரு பேண்ட்டோ போடும்போது அந்த ஷர்ட்டில் சில லோகோஸ் இருக்கும். அந்த லோகோ என்ன சொல்லுது, இந்த ஷர்ட்டு இந்த பிராண்டு, இந்த பேண்ட்டு இந்த பிராண்டு. பல காரியத்தை நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதில் என்ன இருக்குது, ஒரு ஒரு லோகோ இருக்குது, ஒரு மார்க் இருக்குது. அக்மார்க்குன்னு சில நேரம் சொல்லுவாங்க சில ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது. ஸோ ஒரு காரியம் அதில் என்ன பண்ணியிருக்குது, முத்திரையாக குத்தப்பட்டிருக்கு. இது இவர்களுடைய வடிவமைப்பு என்று குத்தப்பட்டிருக்கு. அப்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பர்த் மார்க் இருக்கணும். அது என்ன பர்த் மார்க்னு சொன்னா, லவ் இஸ் தி பர்த் மார்க் ஆஃப் தி கிறிஸ்டியன். அன்பு தான் நம்ம எல்லாருடைய பிறப்புக்குறியாக இருக்கணும். நம்மளுக்கு மச்சம் இருக்கலாம், நமக்கு பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்களா பிறந்தா நம்ம எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். எப்படி அன்பு கூறணும், இயேசு எப்படி அன்பு கூற சொல்றாரு, பைபிள் என்ன எப்படி அன்பு கூற சொல்லுதுன்னு சொன்னா, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். எப்படி அன்பு கூறணும்னு சொன்னா, அதாவது என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் அன்பு கூறணும்னு பைபிள் சொல்லலை. எல்லாம் லகுவாக இருக்கும்போது, எல்லாம் சாதாரணமாக இருக்கும்போது, எல்லாரும் அன்பு கூறும்போது அன்பு கூறுங்கன்னு பைபிள் சொல்லலை. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, அசௌகரியமான வழியில் நீங்கள் அன்பு கூற வேண்டும். நான் சொல்ற வார்த்தை ரொம்ப தமிழ் வார்த்தை பாருங்க. அன்கம்ஃபர்டபுள் வேஸ் யூ சுட் லவ் ஈச் அதர். அசௌகரியமான வழியில் நீங்கள் அன்பு கூற வேண்டும். சத்தமா சொல்லுங்க, எப்படியா? அசௌகரியமான, உங்களுக்கே அசௌகரியமா ஆகணும் அப்படி அன்பு கூறணுமா? சும்மா சாதாரணமா எல்லாரும் அன்பு கூறுறாங்க நானும் அன்பு கூறுறேன் அப்படி இல்லாம ஒரு ஒரு தியாகம் இருக்கணும். இதை காட்டிலும் ஒரு அதை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அசௌகரியமான வழியில். அதாவது உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்தா புரியும். லூக்கா சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்கள் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? அப்போ இன்னொரு ஆள் அன்பு கூறாருன்னா அவங்களையே நான் அன்பு கூர்ந்தா பலன் கிடையாது. யாரை போய் அன்பு கூறணுமா? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் யாரை நேசிக்கிறாங்களா? இன்னொருத்தர் அன்பு கூர்ந்தா நான் அன்பு கூறுவேன், இன்னொருத்தர் அன்பு கூறாமல் இருந்தா நான் என்ன பண்ணுவேன், அன்பு கூற மாட்டேன் அப்படின்னு கிடையாது. பாவிகள் அதை போல சிநேகிக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி அன்பு கூறோம்னு சொன்னா, அன்கம்ஃபர்டபுள் வேஸ் we should love each other. அசௌகரியமான வழியில், இதுவரைக்கும் பழக்கப்படுத்தப்படாத வழியில் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாரு. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சபை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிறோம். சபையின் அழகு என்னன்னு சொன்னா, எல்லாரும் ஒன்று போல இருக்கிறது சபை கிடையாது. பல பேர் பல கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறோம், பல குடும்ப வாழ்வாதாரத்திலிருந்து வந்திருக்கிறோம். சில பேர் ஏழையாக இருக்கலாம், சில பேர் பணக்காரங்களாக இருக்கலாம், சில பேர் படித்தவங்களாக இருக்கலாம், சில பேர் படிக்காதவங்களாக இருக்கலாம், சில ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற சூழ்நிலையில் இருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து தான் நம்ம எங்கே வந்திருப்போம், சபைக்கு வந்திருப்போம். ஆனால் சபையில் பார்க்கும்போது பல சூழ்நிலைகளிலிருந்து வந்திருந்தாலும் அவங்கள எது ஒன்று சேர்க்குதுன்னு சொன்னால், அந்த ஆண்டவருடைய அன்பு ஒன்றா சேர்க்கறதுனால தான் சபைக்குள்ளே எப்படி தெரியுது, எல்லாரும் ஒன்று போல ஒரே காரியத்தில் இருந்தால் அது நல்லா இருக்காது பாரு. ஆனால் சபைக்கு அழகு சேர்க்கிற விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இதுதான் சபை பாருங்களேன். இன்னைக்கு சபைக்குள்ளே பார்க்கும்போது போட்டி பொறாமை இருக்குது, படித்தவங்க படிக்காதவங்க மத்தியில் பிரச்சனைகள் இருக்குது, ஏழை பணக்கார மத்தியில் பிரச்சனை இருக்குது. மிக முக்கியமாக நிறையா சபையில் ஜாதி பிரச்சனை, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி. ஆனால் நன்றி செலுத்தணும், நம்முடைய சபையில் ஜாதி பிரச்சனையும் கிடையாது, நம்முடைய சபையில் படித்தவங்க படிக்காதவங்க பார்க்கறது கிடையாது, நம்முடைய சபையில் ஏழை பணக்காரன் பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்கள் இன்னும் அன்பு கூற, இன்னும் விசுவாசிகளை அன்பு கூற ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
ஆண்டவருடைய சீஷர்களே சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா பல சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார், 12 சீஷர்களை அழைக்கிறார். அதுல 2 சீஷனை பார்க்க முடியும். செலோத்தே எனப்பட்ட சீமோன் என்று பார்க்கலாம், சைமன் த செல்லட் அப்படின்னு பார்க்கலாம். அந்த செலோத்தே என்றால் பரிசேயர்கள் போல அவங்க ஒரு குரூப், செல்லட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது ஒரு குரூப். அந்த மாதிரி குரூப்ல இருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. மீனவர்கள் குரூப்ல இருந்தும் ஃபிஷர்மேன், எல்லாருமே மீனவர்கள் பாருங்க பாதி பேர், அந்த மாதிரி குரூப்ல இருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு பார்க்கும்போது அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் செய்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவர் ஆண்டவர் கூப்பிடுறார். பாருங்க, செலோத்தே எனப்பட்ட சீமோன் வரார், மீன் பிடிக்கிற பேதுரு வராரு, வரி வசூல் பண்ணுகிற மத்தேயு இருக்கிறார். ஆனா கம்முன் இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறார், பர்தலோமேயு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவரை பத்தி பைபிள் எங்கேயாவது வாசிக்க முடியுமா? ஆண்டவர் அழைக்கும் போது தான் அவர் பேர் என்ன வருது? பர்தலோமேயுன்னு வருது. அதுக்கப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணாருன்னு இருக்கா, ஊழியம் பண்ணாருன்னு இருக்கா? அவர் பாட்டில் அவர் கொடுத்த வேலையை செஞ்சுட்டு அப்படியே சாஃப்டா இருக்கிற, சாஃப்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, வெளியே தெரியாம இருக்கிற நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்டுக்கு வந்தா அப்படிதான் பாரு, வெளியே தெரியாது பாருங்க, அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலே வெளியிலே தெரியாது, சவுண்டு கூட வராது பாரு, அந்த மாதிரி ஆள் இருக்குது. படபடன்னு பேசுற பேதுருவும் அந்த குரூப்ல தான் இருக்காரு பாரு. எடுத்தவன் கவுத்தவன் வெட்டணும்னு சொல்ற பேதுருவும் அந்த குரூப்ல தான் இருக்கிறாரு பாரு. பயங்கரமா வாய் அடிக்கிற பேதுருவும் அங்கதான் இருக்கிறாரு பாரு. இப்போ ஆண்டவர் செலக்ட் பண்ற குரூப்ல இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூற வைக்கிறது கிறிஸ்துவின் அன்பே தவிர அவங்கள இணைக்கிறது வேற எதுவுமே கிடையாது பாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இணைச்சிருக்காரு சொன்னா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு சக விசுவாசிகளை நம்மளால என்ன பண்ண முடியுது? அன்பு கூற முடியுது. இன்னொரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு அதுக்கு புரியும் பாரு. ஸோ ஒரு 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 ஸ்திரீ எடுத்துக்கலாம். ஒரு ஸ்திரீ கற்பந்தரிக்கப்பட்டால், குழந்தை வயிற்றுக்குள்ள கற்பந்தரிக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் வரும். சிம்டம்ஸ் தமிழ் என்ன சொல்றது? அறிகுறிகள், அறிகுறிகள் சொல்லலாம். ஒவ்வொரு அறிகுறி வரும். சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், சில பேருக்கு ஹார்மோனல் டிசார்டர் இருக்கலாம், அவங்க ஹார்மோன்ஸ் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு டேஸ்ட் தெரியாத ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு தலை சுத்தலாம், சில பேருக்கு பல காரியங்கள், பல சூழ்நிலைகள் இருக்கலாம், பல வித்தியாசமான இதுவரைக்கும் பழக்கப்படுத்தப்படாத வகையில அவங்களுடைய உடல் மாறுகிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள எது வளர்ந்துகிட்டு இருக்கு? சத்தமா சொல்லுங்க, எது வளருது? குழந்தை வளர வளர அவங்க இதுவரைக்கும் பழக்கப்படுத்தப்படாத விஷயம், வாந்தி வருது, தலை சுத்து வருது, பல காரியங்கள் வந்துட்டு இருக்கு பாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள எது கற்பந்தரிக்கப்பட்டு இருக்கு? உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை கற்பந்தரிக்கப்பட்டனால வெளியில என்ன தெரியுது? சிம்டம் தெரியுது பாரு. வெளியில சிம்டம்ஸ் தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சிம்டம்ஸே தெரியல பாருங்க, ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள அன்பு கற்பந்தரிக்கப்படவில்லை. அங்க குழந்தை கற்பந்தரிக்கப்பட்டா என்ன தெரியுது? வெளியில என்ன தெரியுது? தமிழ் என்னப்பா? அறிகுறிகள் தெரியுது பாரு. ஆனா இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எந்த அறிகுறியும் தெரிய மாட்டேங்குது பாரு. ஏன்னா எது கற்பந்தரிக்கப்படல? உள்ளுக்குள்ள அன்பு கற்பந்தரிக்கப்படவில்லை. எவ்ரி கிறிஸ்டியன் has to be pregnant with love of Christ. எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவின் அன்பினால் கற்பந்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கற்பந்தரிக்கப்பட்டாதான் என்ன தெரியும்? அறிகுறிகள் வெளியே தெரியும் பாரு. அவங்க பாசமா இருக்கிற அறிகுறிகள் தெரியும் பாரு. இயேசு கிறிஸ்து ரொம்ப வித்தியாசமான, நான் சொன்ன அசௌகரியமான வழியில் அன்பு கூற வேண்டும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். வேகமா திருப்பிக்கோங்க, மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 5வது அதிகாரம் அதுல 39வது வசனம் முதல்ல வாசிக்க போறோம். 39 வாசிக்க போறோம். அதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல கீழே வாசிக்கும் போது, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும். இது எந்த மாதிரி அன்பு? இது அசௌகரியமான அன்பு. இந்த மாதிரி அன்பு கூற முடியாதுங்க யாராலும். ஆனா இயேசு ஒரு ஸ்டெப் தாண்டி போய் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனை மறு கன்னத்தில் அற. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாருங்க, இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போய் இயேசு என்ன சொல்றாரு? 41வது வசனத்துல, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. பலவந்தம் பண்ணினால் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல சிலுவையை சுமக்கும்படி என்ன பண்ணுவாங்க? பலவந்தம் பண்ணுவாங்க. அப்படி சுமக்கிறது தான் யாரு? சிரேனே ஊரானாகிய சீமோன் பாரு. அப்போ பார்க்கும்போது பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ. எவ்வளோ அன்பு கூற வைக்கிறாரு பாரு. இந்த மாதிரிலாம் நீ அன்பு கூறணும்னு சொல்லி கொடுக்குறாரு. 3வது அடுத்த ஸ்டேஜுக்கு போய் என்ன சொல்றாரு? 45வது வசனம் நம்ம படிக்க போறோம். 45வது வசனத்துல இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம். 4 காரியத்தை அப்படி கோடு போட்டுக்கோங்க. சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள்,
நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பாரு, நம்ம ஜெபம் பண்ணா எப்படி தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்றார். நம்ம எந்த மாதிரி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே அவன் மண்டையோடையும் அவன் காலோடையும் அவனை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ண சொல்ல, சத்துருக்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஜெபம் பண்ணுப்பா, சத்துருக்கள் நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றாரு. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம். 3 பிரபலமான போதகர்கள் ஒரே பட்டணத்தில் ஊழியம் செய்கிறாங்க. இது என்ன சொல்றது, பிரிட்டிஷ் கண்ட்ரியில் நடந்த ஒரு காரியம். 3 பிரபலமான போதகர், அதில் சார்லஸ் ஸ்பர்ஜன், கேம்பல் மார்கன், FB மேயர் நினைக்கிறேன், 3 பிரபலமான போதகர் ஒரே பட்டணத்தில் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. 3 பிரபலமான போதகர் ஒரே பட்டணத்தில் இருந்தால் மக்களுக்கு என்ன ஆயிரும்? எந்த சபைக்கு போகிறது, 3 பேரில் யார்கிட்ட போகிறதுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஆயிருப்பார். இப்போ 3 பேர் இருக்கும்போது பல்வேறு கூட்டம் அப்படி 3 பேருக்கு போது பாரு. அதில் FB மேயருக்கு கொஞ்சம் கம்மியாக போகணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கம்மியாக கூட்டம் போகணும்னு வச்சுக்கோங்க. மற்ற 2 பேருக்கும், ஸ்பர்ஜனுக்கும் மார்கனுக்கும் ஜாஸ்தியான கூட்டம் போகுது. அப்போது திடீர்னு கேம்பல் மார்கன் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்கா போயிடுறாரு. அமெரிக்கா போன உடனே அவருக்கு போன கூட்டம்லாம் இப்போ யாருக்கு வர ஆரம்பிக்குது? FB மேயருக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இவருக்கு என்ன சந்தோஷம்னா, இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே மார்கன் பாஸ்டர் அமெரிக்காவிலே இருந்து அவரை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அவர் ஆசீர்வாதமா இருக்காரு. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அமெரிக்கால இருந்து திடீர்னு பிரிட்டன் வந்துட்டார். பிரிட்டன் வந்தவொடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவருக்கு இப்போ அந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியல. அமெரிக்கால இருக்கும்போது ஆசீர்வதியும் சொன்னவர் இப்போ பிரிட்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரால் என்ன சொல்ல முடியல, ஆண்டவரே இவரை ஆசீர்வதியும் சொல்லி சொல்ல முடியல. ஏன்னா சொன்னா என்ன ஆகிறது, விசுவாசிகள் அங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கவலை. அப்போதான் அவர் சொல்றாரு, இப்படி எனக்கு ஒரு பொறாமையின் ஆவி எனக்குள்ள இருந்ததை என்னால் காண முடிஞ்சது ஜெபம் பண்ண. அப்போ அந்த போதகரே வெளிப்படையாக சொல்றாரு, எனக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு. இப்படி வெளிப்படையாக சொல்றதே பெரிய விஷயம் பாருங்க. நமக்குள்ள பொறாமையின் ஆவி இருந்தாலும் நம்ம யார்கிட்டயாவது போய் பிரைஸ் லார்ட் பிரதர் எனக்குள்ள பொறாமையின் ஆவி இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு பாஸ்டர் ஓப்பனா சொல்றாரு, எனக்குள்ள என்ன இருக்குது நான் சொல்றேன். அந்த பாஸ்டர் பாருங்க, அவர் அப்ரிசியேட் பண்ணும், ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்றாரு பாருங்க. நம்மளாம் உள்ள இருக்கிறத வச்சு முழுங்கிடுவோம் பாருங்க, எதுவும் வெளியில தெரியாது பாருங்க. ஆனா அவர் அட்மிட் பண்றாரு பாரு, எனக்குள்ள இது இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓ என்ன மாதிரி ஒரு காரியம் சொன்னா, ஸ்நேகியுங்கள், சத்தமா சொல்லுங்க ஸ்நேகி. அந்த பைபிள்ல ஆங்கிலத்தில் ஃபைலமன் சொல்லுவாங்க, தமிழ்ல பிலமோன் என்கிற ஒரு நிருபம் இருக்கு பைபிள்ல. ஒரே ஒரு அதிகாரம் தான் பாரு. சில பேர் யோசிக்கிறாங்க இப்படிலாம் புக் பைபிள்ல இருக்குதா, பிலமோன் என்கிற நிருபம் பாரு. அந்த பிலமோன் என்கிற நிருபத்தில் என்ன தெரியுமா வருது, அவர் ஒரு நல்ல ஒரு நபர் பாரு பிலமோன். அவருக்கு ஒரு அடிமையாக ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் ஓடி போயிட்டாரு பாரு, வேலை பார்க்கறதுல இருந்து என்ன பண்ணிட்டாரு, ஓடி போயிட்டாரு. ரன் அவே ஸ்லேவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர் போயிட்டாரு. இப்போ பவுல் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு நிருபம் எழுதுறாரு, இந்த பிலமோனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா 3 காரியத்தை சொல்றாரு. அந்த 3 காரியத்தை நீங்க கவனிக்கணும் பாரு. ஒண்ணு, அவரை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்றார். ஓடி போன ஒனேசிமுவை நீ என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றார். ஏற்றுக்கொள்ளணும், இது கஷ்டமான விஷயம். யாராவது நமக்கு ஒரு பகை பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம காரியத்திலிருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்வோமா? யோசித்து பாரு. முதல் ஸ்டெப் ஏற்றுக்கொள்ளுதல். 2வது பவுல் அவங்கள பார்த்து சொல்றாரு, பிலமோனை பார்த்து சொல்றாருப்பா, நீ ஒனேசிமுவை நீ அடிமையாக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒனேசிமுவை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அக்செப்ட் him not only as a slave but as a brother. சரி நான் ஏற்றுக்கொள்றேன் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் 2வது ஒரு கண்டிஷன் போடுறார். அப்பா நீ ஏற்றுக்கொள்ளும் போது அடிமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா, சகோதரனாக ஏற்றுக்கொள்ளணும். இது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதான் அசௌகரியமாக அன்பு கூறுற விஷயம். 3வது சொல்றாரு, சரி இவன் போயிட்டான், நீ ஏற்றுக்கொண்டுட்ட, இப்போ உன் சகோதரனாக ஏற்றுக்கொண்ட. 3வது இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது துரோகம் செஞ்ச ஆளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைப்போம்? சத்தமா சொல்லுங்க. என்ன கொடுக்கணும்னு நினைப்போம்? தண்டனை கொடுக்கணும்னு நினைப்போம், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனா இவர் சொல்றாரு, நீ ஏற்றுக்கொள், சகோதரனாக ஏற்றுக்கொள், ஆனா எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு, எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி செஞ்சதுனால, பவுல் இந்த மாதிரி எழுதி பிலமோனுக்கு சொன்னதுனால, பிலமோன் அப்படியே செஞ்சதுனால, கிறிஸ்துவின் அன்பு ஒனேசிமுக்குள்ள ஊற்றப்பட்டதுனால, பிற்காலத்துல ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இவர் ஒரு பெரிய பிஷப்பா மாறினாரு, ஆண்டவருக்குன்னு ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறினார் எபேசு பட்டணத்தில் இந்த ஒனேசிமு என்கிறவர். இப்போ தப்பி போன மார்க்கத்து நின்று அந்த ஆத்துமாவை திருப்பி விட்டா
யாருக்கு தெரியுங்க, அவங்க ஒரு பெரிய திருச்சபைக்கு போதகராக மாறலாம், ஒரு மிஷினரியாக மாறலாம், ஒரு ஜெபக்குழுக்கு தலைவராக மாறலாம், ஒரு யூத் லீடராக மாறலாம், ஒரு வர்ஷிப் லீடராக மாறலாம். யாருக்கு தெரியும்? நம்ம ஒரு பிரதர் உங்களுக்காண்டி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் பாரு. இப்போ வெல்கம் ஒன்னெடுதர், ரெண்டாவது அட்மோனிஷ் ஒன்னெடுதர். அவங்கள ஊக்கப்படுத்தணும், முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது அட்மோனிஷ் ஒன்னெடுதர். அவங்கள ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் பாருங்க, ஊக்கப்படுத்துதல். கொலோசியர் 3:16 வேகமா வாசிக்க போறோம். கொலோசியர் 3:16 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதால் சங்கீதங்களாலும் கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. அந்த வார்த்தை முக்கியம், போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. சத்தமா சொல்லுங்க, போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. இப்போ இன்னொருத்தருக்கு நம்ம பைபிள்ல இருந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போறோம். இப்போ சக விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை, அப்போ பைபிளை பத்தி தான் பேசணும் பாரு. ரெண்டு விசுவாசியை சந்திக்கும் போது கண்ட குறைகள்லாம் பேசக்கூடாது. அவ இப்படி, இவன் இப்படி, இந்த சபை இப்படி, இந்த போதகர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விசுவாசி சந்திக்கும் போது எதை பத்தி பேசணும்னு சொன்னா வசனத்தை பத்தி பேசணும். சத்தமா சொல்லுங்க, எதை பத்தி பேசணும்? வசனத்தை ஒருத்தருக்கு ஒரு போதித்துனா வசனத்தை பத்தி பேசுங்கப்பா. வசனத்தை பத்தி பேசணும்னு சொன்னா மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? இருதயத்துக்குள்ள எது நிறைஞ்சிருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எது நிறைஞ்சிருக்கணும்? அதனாலதான் முதல்ல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள வாசமா இருங்க. அதாவது இருதயத்தின் நிறைவு தான் வாயில வரும் பாரு. அப்ப இருதயத்துக்குள்ள குப்பை கடந்தா குப்பை தான் வாயில வரும். என்ன கடக்கணுமா? வசனம் கடக்கணும். அப்பதான் நீங்க ஊக்கப்படுத்த முடியும். எதை வச்சு ஊக்கப்படுத்துங்க? மனுஷ வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க அதை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. நல்ல அற்புதமான வசனம். அப்போ வசனம் உள்ள இருக்கணும் பாரு. பில்லி கிரகாமுடைய ஒய்ஃப், அவங்க பேர் ரூத் பில்லி கிரகாம். அவங்களோட பத்தி படிக்கணும்னு சொன்னா அவங்க பாருங்க, நீங்க அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவ்வளோ பிள்ளைகளை எப்படி நீங்க வளர்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா ஒரு காரியத்தை சொல்லுது. அந்த அம்மா தன்னுடைய வீட்டில் பைபிளை திறந்தே வச்சிருக்குமா. அந்த அம்மா பைபிளை திறந்தே வச்சிருக்குமா. 24 மணி நேரம் பைபிள் திறந்திருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கூட பைபிள் நான் மூடிக்கிறேன், தூங்குற நேரத்தில் எதுக்கு திறந்திருக்கணும்? அந்த அம்மா திறந்தே வச்சிருக்குமா. ஏன் திறந்து வச்சிருக்குன்னு சொன்னா அங்கங்க போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு வசனமாவது கண்ணில் படட்டுமே அப்படிங்கிற ஒரு விசுவாசம் பாரு. என்ன மாதிரி ஒரு விசுவாசம் பாரு. இன்னைக்கு பல காரியத்தை வீட்டில் திறந்து வச்சிருப்போம். குக்கரை திறந்து வச்சிருப்போம், அதை திறந்து வச்சிருப்போம், இதை திறந்து வச்சிருப்போம், டிவி ஒரு பக்கம் ஓடும். ஆனால் எதை திறந்து வைக்கிறது இல்லை? பைபிள் அந்த அம்மா திறந்து வச்சு அதுக்கு ஒரு பிராக்டிஸ். அங்கங்க போயிட்டு ஒரு சமையல் அறைக்குள்ள போயிட்டு வெளியில வருது, தூங்கி எந்திக்குது. அப்போ கரெக்டாக எதுதான் தோணும்? பைபிள் ஏதாவது ஒரு வசனமாவது உள்ள போட்டுமே. அந்த அம்மா இப்படி சொல்றாங்க. அந்த அம்மாவுடைய ரூம்ல எல்லா ரூம்லையும் ஒவ்வொரு டிவோஷனல் புக் வச்சிருக்குமா, பைபிளுடைய தியான புஸ்தகத்தை வச்சிருக்குமா. ஏன்னா எந்த ரூமுக்கு போனாவது ஏதாவது ஒன்று கண்ணில் பட்டால் தூக்கி அந்த நேரத்தில் வாசிக்கிறது. ஏதோ ஒரு ரூம்ல மட்டும் வைக்காதா, எல்லா ரூம்லையும் வச்சிருக்குமாப்பா. அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் வசனம் அவங்களோட வாசமா இருக்குது. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் வசனம் எங்களோட வாசமா இருக்க, இந்த வசனத்தினால மற்றவங்களுக்கு ஆண்டவரே புத்தி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா, உம்முடைய வசனத்தை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லப்பா. உம்முடைய வசனமே காயங்களை கட்டும்பா. உம்முடைய வசனமே மற்றவர்களை ஊக்கப்படுத்தும், அவர்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. மூன்றாவது, ப்ரே ஃபார் ஒன் அனதர். ப்ரே ஃபார் ஒன் அனதர். எப்படியெல்லாம் அன்பு கூறலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன் பாரு. மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பாரு. ஜெபிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கணும் பாரு. மற்றவங்க ஒரு சபையில் சொல்கிறோம், சில பேருக்கு பலவீனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் அதை உள்வாங்கி கொண்டு என்ன பண்ணும்? ஜெபிக்கணும் பாரு. சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஜோம் பண்ணுறோம், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க சொல்லும் போது நீங்கள் பாட்டில் அப்படி கனவு லோகத்தில் போயிடாமல் என்ன ஜோம் பண்ணணும்? உங்கள் பெரியப்பா, உங்கள் சித்தி, உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, உங்கள் அண்ணன், உங்கள் தங்கச்சி, யார் பேரெல்லாம் வருதோ ஞாபகம் வச்சு என்ன பண்ணும்? ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாக்கோபு 5:16 அந்த வசனம் இருக்கு. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். 4ஆவதுக்கு நேரம் நான் கடந்து போறேன். மன்னிக்க வேண்டும், forgive each other. மன்னிக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க வேண்டும். பாஸ்டே போன வாரம் தான் பேசினாங்கப்பா. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? மன்னியுங்கள். ரொம்ப முக்கியம் பாரு. சில பேர் கேட்குறாங்க,
எப்படி எல்லாத்தையும் மன்னிக்க அப்படின்னு கேட்குறாங்க பாரு. ஆண்டவருக்கு நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஆண்டவர் வந்து மன்னிப்பார், மறப்பார். ஜீசஸ் வில் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஃபர்கிவ் பண்ணுவான், மன்னிப்பான், ஆனால் என்ன பண்ண மாட்டான்? மறக்க மாட்டான் பாரு. நம்ம புத்தி அந்த மாதிரி புத்தி பாரு, மனுஷன் புத்தி பாரு. இன்னைக்கு ஆண்டவரை போல மாறி சொல்லணும், ஆண்டவரே நம்ம மன்னிக்கவும் செய்யணும், மறக்கவும் செய்யணும். கரங்களை ஊற்றி, ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே பல பேர் எங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கலாம், பல காரியங்களை செஞ்சுருக்கலாம், குடும்பங்களை நாசம் பண்ண பல காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த வேளை நாங்கள் மன்னிக்கிறோம், அதை மறக்கிறோம் அப்பா. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எப்படியெல்லாம் அன்பு கூற முடியும்? 5வது காரியம், கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசி காரியம் என்ன தெரியுமா? பியர் ஒன் அனதர்ஸ் பர்டன்ஸ். மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். பியர் ஒன் அனதர் பர்டன்ஸ். மற்றவங்க பாரத்தை சுமக்கணும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் அது இருக்குது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிக்கணும் பாரு. அதான் ரொம்ப முக்கியம் பாரு. ஆரோனும் ஊரும் யார் கையை தாங்கி பிடிச்சாங்களா? மோசேயின் கையை தாங்கி பிடிச்சாங்களா? இப்போ நம்மளால இன்னைக்கு ஒரு போதகராய் மாற விடையாட்டாலோ போதகருடைய கையை தாங்கி பிடிப்பது பெரிய ஊழியம் பாரு. யோனத்தானால ராஜாவாய் மாற முடியவில்லை, ஆனா ராஜாவாகிய தாவீதுடைய கையை என்ன பண்றாரு? தாங்கி பிடிக்கிறாரு பாரு. என்னால ராஜாவா மாற முடியலன்னு பொறாம கொள்ளாம, என்னால பெரிய ஆளா மாற முடியாம பொறாம கொள்ளாம, பல பேரை ராஜாக்கள் ஆக்குவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரே என்கிற சந்தோஷத்தோட நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரை ஒருத்தர் தாங்க வேண்டும், ஒருத்தர் ஜபிக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தாங்க வேண்டும். பாரத்தை சுமக்கணும், மற்றவங்க தாங்கணும். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க? தாக்கிக்கிறாங்க பாரு. தாக்கக்கூடாது. குடும்பங்களை தாக்கக்கூடாது. கணவன் மனைவியை தாக்கக்கூடாது. கணவன் மனைவியை தாங்கணும், மனைவி கணவனை தாங்கணும், மாமியார் மருமகளை தாங்கணும், மருமகள் மாமியார் தாங்கணும். 2 பேரும் தாக்கி சண்டை போட்டு உருண்டக்கூடாது பாரு. இன்னைக்கு பல குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க வேண்டும் பாரு. இந்த மாதிரி அன்புக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தை எல்லாரும் திருப்பிக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அதில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒரு இடத்துல ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தவங்கவும் செய்யும். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜபம் தான் எங்களுடைய ஜபமாக இருக்குது. நீங்கள் ஒருத்தரிடத்தில் ஒருத்தர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணணுமா? பெருக பண்ணணும். கர்த்தர் உங்களை அன்பில் நிலைத்தோங்க செய்யணும். இந்த ஜெபத்தை டெய்லியும் செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம், பல ஜெபம் இருக்குது பாரு. இன்னைக்கு நம்ம கண்ணுக்குலாம் என்ன ஜெபம் தெரியுமா தெரியுது? பரமண்டல ஜெபம் மட்டும் தான் தெரியுது பாரு. பல ஜெபம் பைபிள் இருக்கு. கொஞ்சம் பைபிள் அங்கேயும் இங்கேயும் புரட்டி பார்த்தா பல ஜெபம் தெரியும் பாரு. ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் பைபிள் ஸ்டடியை முடிக்கிறேன் பாரு. டி மேஜர் மட்டும் முடிக்கிறேன். ஒரு பாஸ்டர் ஒரு மனுஷன்ட்ட பேசிட்டு இருக்கிறார், கணவர்கிட்ட பேசுகிறார். அவர் வந்து மனைவியை விவாகரத்து செய்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். டிவோர்ஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த பாஸ்டர் கணவரை பார்த்து பேசுகிறாரு. அவர்கிட்ட முதல்ல வசனத்தை சொல்கிறார். எபேசியர் 5:25 முதல்ல சொல்கிறார். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சரியா? மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் என் மனைவி கிடையாது பாஸ்டர், இவளை கட்டிட்டு நான் பாட பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறார். நம்ம சபை கூட ஒரு பிரதர் வந்தார் பார். நல்லா கல்யாணம் முடிஞ்சு வந்தார். நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். அந்த பைக்கில் போயிட்டு இருந்தேன். பைக்கில் மனைவி வச்சுட்டு பைக்கில் இறக்கி விட்றாரு. அந்த அம்மா அப்படி செருப்பு கலச்சிட்டு மேலே போயிட்டு அப்புறம் என்னை பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் கட்டிட்டு பாஸ்டர் நான் படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர். நான் யோசித்தேன், 2 பேரும் நல்லா தானே இருக்கிறாங்க, திடீர்னு இவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னப்பா. இப்போது மனைவிகளில் அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னால் அவரால் ஏற்றுக்கிட முடியல. இல்லை பாஸ்டர் நான் விவாகரத்து செஞ்சே ஆவேன், அவள் எங்கனாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே பாஸ்டர் சொன்னாரா, சரி அவா எப்படின்னாலும் உங்கள் ஊரில் தான் இருக்க போகிறாப்புல, உங்கள் ஊரில் தான் இருக்க போகிறாப்புல. அப்போது பாஸ்டர் இன்னொரு வசனத்தை எடுத்து காமிச்சார். மார்க்கு 12:31 எடுத்து காமிச்சாராம். அதில் வசனம் எப்படி சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறன் இடத்துல. இப்போ மனைவியா நீ அன்பு கூற வேண்டாம். இப்போ அவள் எப்படி ஆயிட்டா? பிறன் ஆயிட்டா. அவளிடத்துல நீ இப்போ என்ன பண்ணணும்? அன்பு கூறணும்னு சொன்னார். பாஸ்டர் அவள் எனக்கு பிறனும் கிடையாது, அவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அது ஒரு குட்டி பிசாசு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரா அந்த பாஸ்டர். இந்த பிரதர் சொன்னார். உடனே பாஸ்டர் அவர் ரொம்ப விவரமாக என்ன பண்ணிட்டாருன்னு மத்தேயு 5:44 வாசிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பினாராம்.
மத்தேயு 5:44 அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. அல்லேலூயா, சோத்திரம். மனைவிட்டு இருந்து, அதாவது பைபிள் நம்ம என்ன பண்றோம் நினைக்கிற, அன்பு கூறுறதுக்கு ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி தேடுறோம். ஆனா பைபிள் அன்பு கூறுறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளை விடவே விடல. பாருங்க, மனைவியா இருந்தாலும் நீ நேசிக்கணும்ப்பா, பிறனா இருந்தாலும் நீ நேசிக்கணும், கடைசியில் எக்ஸ்ட்ரீமா சத்துருவா இருந்தாலும் நேசிக்கணும். அன்பு கூறுறதுக்கு நீ எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு செக்மேட் வச்சு ரோட பிளாக் பண்ணிடுறாருப்பா. இன்னைக்கு நம்ம யார் இடத்துல அன்பு கூறாமல் இருந்த, ஆண்டவரே எனக்கு அன்பு கூறுகிற இதயத்தை தாரும் என்று சொல்லி நாம் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களிடத்தில் அன்பு கூறுற இதயத்தை தாருமப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த கட்டளைப்பா. ஹல்லேலூயா, we worship you Jesus. உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு அன்பு கூற ராஜாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு அப்பா. ஆண்டவரே நீர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஆண்டவரே நீர் எங்களை மன்னிச்சிருக்கிறீங்க சொன்னா நாங்கள் பிறரை மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலப்பா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கணும்ப்பா, ஒருத்தரை தாக்கிடக்கூடாதப்பா. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருந்தால் ஒழிய நம்மளால அசௌகரியமான வழியில் அன்பு கூற முடியாது. இந்த வேளையில கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா, எங்க குடும்பத்தில் யாருக்கிட்டையும் பகை இருக்கலாம், எங்க சொந்த பந்தங்கள்ல, எங்க ஆண்டவரே எப்பா ஆண்டவரே எங்க பக்கத்து வீடுகளில் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் யாருக்கிட்டையும் நம்மளுக்கு பகை இருக்கலாம். இந்த வெள்ளை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் பகையெல்லாம் எடுத்து போடுறோம்ப்பா, நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் மறக்கிறோம் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, we worship you Jesus. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்பிற்கு இணையில்லையே, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். ரெண்டு கையசைச்சு சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். அன்பு ஊற்றப்படணும், அன்பு ஊற்றப்படணும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், அசௌகரியமான அன்பு, uncomfortable ways that I should love each other, oh God. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் மாத்திரம் போதும் அப்பா. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படும். நல்ல கரங்களை தட்டி கொண்டு உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறதற்காக நன்றி. பகை மேற்கொள்ளப்படுகிறதற்காக நன்றி. பொறாமைகள் மேற்கொள்ளப்படுகிற தயவிற்காக நன்றி. வஞ்சனைகள் மேற்கொள்ளப்படுகிறதற்காக நன்றி. சமாதானம் அற்றவைகள் மேற்கொள்ளப்படுகிற தயவிற்காக நன்றி அப்பா. குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், சக விசுவாசிகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அன்பு கூற உதவி செய்வீராக. அன்பு கூறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ இந்த ராத்திரி வேளை அதை நிர்மூலமாக்கி போடுவோம் ஆண்டவரே. Hallelujah, we worship you Jesus. சர்வ வல்லமை உள்ள பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு அற்புதமான சபை, அற்புதமான பிள்ளைகப்பா. தங்களுடைய வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தங்களுடைய கலைப்பினாலும் ஆண்டவரே பிரயாசப்பட்டு இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறாங்கப்பா. அவங்கள மனசார பிளஸ் பண்றோம்ப்பா. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா.
அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே ஆண்டவர். எப்படியாவது வார்த்தைகளை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தைகளை வந்து ஆண்டவரே பருக வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தையினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ராத்திரி மேல் ஏதேனும் விசேஷித்த வேண்டுதலோடு வந்திருப்பார்கள் என்றால் அந்த வேண்டுதல்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய கட்டளைகள் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல இவர்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமாயிருக்க உதவி செய்கிறதற்காக நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமையாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பைபிள் ஸ்டடி கலந்து கொண்டு அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you, God bless you. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார்.